எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரஜன். பிக் பாஸ் சீசன் என்னோட வைல்ட் கார்டு என்ட்ரி. இப்போது சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு எவிக்ஷன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய ஆடியன்ஸ், என்னோடய ஃபேன்ஸ், என்னை பிடிச்சவங்க. கிட்டத்தட்ட 20 வருடங்களாக நான் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். டெலிவிஷனில் ஆரம்பித்த ஒரு ஆங்கராக. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் உங்களோட ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ஒரு ஆங்கராகவும், ஒரு நடிகனாகவும், ஒரு சராசரி மனுஷனாகவும். இப்போ எனக்கும், என் ஒய்ஃப் சாண்ட்ராவுக்கும், என் ஃபேமிலிக்கும் நிறைய சப்போர்ட் வந்திருக்கீங்க ஆஸ் அ ஃபேன்ஸாக. எல்லா தருணத்துலையும் நான் உங்களை என்டர்டெயின் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். இனிஷியலாக நான் கிட்டத்தட்ட 36 நாள் உள்ளே எடுத்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் உள்ளே என்ட்ரி ஆகி போனதுக்கப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படின்னா, நான் ஜென்யூனாகவே இருந்திருக்கேன். அப்படி தான் வந்திருக்கேன். நான் என்ன இருந்திருக்கேன் அப்படி தான் உள்ளே போய்ட்டு வந்திருக்கேன். அந்த வீடு ஒரு சில விஷயங்கள் ஒரு மேஜிக் பண்ணும். அதை என்கிட்ட சிரித்தா நான் சிரித்து காட்டுவேன். என்கிட்ட கோவப்பட்டால் நான் கோவப்பட்டு காட்டுவேன். என்கிட்ட அழுது காமிச்சிங்கன்னா அழுது காட்டுவேன். அதை தான் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார் உங்களோட ஆட்டம் கொஞ்சம் இன்னும் பெட்டராக உடச்சிட்டு வாங்கன்னு சொன்னேன். அதுக்கு அடுத்த மறுநாளே அந்த ராஜா டாஸ்க் நான் நல்லா விளையாடிருந்தேன், பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸ்கூல் டாஸ்கில் என்னை பொறுத்து நான் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணேன், அந்த பிரின்ஸிபல் டாஸ்க். அதுக்கப்புறம் சமீபத்தில் நடந்த கடைசி ரொம்ப முக்கியமான டாஸ்க், அந்த தர்பூஸ் ராஜாவோட அந்த ஒரு விஷயத்தில் நெக்லேஸை நான் தூக்கி என்னோடய ஃபுல் அணிக்கும் நான் போராடி டீம் உட்காந்து நான் ஸ்பெஷல் எஃபர்ட் போட்டு என் சைட்லேருந்து நான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நான் வாங்கி கொடுத்து அவங்களாம் சந்தோஷமாக டீமில் நாமினேஷன் ஃப்ரீயாக அனுபவிச்சுட்ருக்காங்க. நான் நாமினேஷன் ஃப்ரீயாக அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். இருந்தாலும் என்னென்னா, ஓகே, நான் எப்போ என்னோடய விளையாட்டை ஆட ஆரம்பித்து பிரேக் த்ரூவாக வந்தேனோ அப்போது எனக்கு அந்த வாய்ப்பு அமையாமல் போயிடுச்சு. பட் எனக்கு இன்னும் அது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது, என்னன்னு தெரியல. பட் அதுக்கு முன்னாடி என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் எனக்கு நீங்கள் ஓட் பண்ணி என்னை நம்பி உங்கள் எல்லோரையும் நான் சந்தோஷமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்டர்டெயின் பண்ணியிருக்கேன்னு நான் பெருசாக நம்புகிறேன். மேலும் மேலும் எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருந்தால் நான் கண்டிப்பாக நிச்சயம் என்டர்டெயின் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் ஒரு ஆக்டராக தான் நான் வந்தேன் உள்ளே. என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் கன்ஃபார்மாக நான் பண்ணியிருக்கேன். பெருசாக நம்புகிறேன். ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப பல நன்றிகள் கடமைப்பட்டிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் எனக்கு ஓட் பண்ணியிருக்கீங்க, என்னை நம்பினீங்க. தொடர்ச்சியாக நான் சினிமாக்குள்ளேயும் என்னோடய பயணத்தை தொடர போகிறேன். படங்கள் ரிலீஸ் ஆக போதும், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கு முன்னாடி என்னென்னா, இந்த எவிக்ஷன் பற்றி எல்லாருமே எனக்கு கமெண்ட் பண்ணி என்கிட்ட ஃபோன் பண்ணி நிறைய பேர் மெசேஜ் அனுப்பணும்னு கேட்டாங்க. என்னங்க அந்த எவிக்ஷன் ஒரு மாதிரி வித்தியாசமாக ஒரு வாக்கை பயன்படுத்தி என்கிட்ட சொன்னாங்க. அது ஒரு கேம். அது அதுக்குள்ளே நான் என்னால் கணிக்க முடியாது. வந்ததுலேருந்தே நிறைய விஷயங்கள் ஹாட் ஸ்டார்லையும் எனக்கு பர்சனல் மெசேஜும் சரி, நிறைய பேர் எவிக்ஷனை பற்றி ஒரு விஷயம் கொடுக்க அன்ஃபேர் எவிக்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க. அதில் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க. அதுக்கு இந்த நன்றி கடனாக இந்த வீடியோ நான் கண்டிப்பாக என்னோட ரொம்ப பிடித்தவர்களுக்கும், நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும், ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் சப்போர்ட் நிச்சயமாக கொடுக்கணும், கொடுத்துட்டே இருக்கணும். நீங்கள் இல்லைன்னா நான் நிச்சயமாக இந்த இடம் வரைக்கும் வந்திருக்க மாட்டேன். என்னுடைய 20 வருடங்கள் சினிமா பயணத்தில் தொடர்ச்சியாக நான் போகணும், படங்கள் பண்ணணும், ஜெயிக்கணும், பெருசாக ஜெயிக்கணும், ஃபேமிலிக்காக என் குழந்தைகளுக்கு நிச்சயமாக நான் ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லி தான் நான் அந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். ரொம்ப 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 நன்றி. சின்னத்திரையில் மக்கள் பெரிய அளவில் விரும்பி பார்க்கக்கூடிய ரியாலிட்டி நிகழ்ச்சி தான் பிக் பாஸ். இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி தற்போது 9வது சீசனை சமீபத்தில் கோலாகலமாக தொடங்கியது. ஆரம்பத்தில் இருந்து சண்டையும் விவாதமாக போய்கொண்டிருந்த இந்த சீசனில் வைல்ட் கார்டு என்ட்ரியாக பிக் பாஸ் வரலாற்றின் முதல் முறையாக கணவன் மனைவியாக சாண்ட்ரா மற்றும் பிரஜின் இருவரும் போட்டியாளராக பிக் பாஸ் வீட்டிற்குள் சென்றார்கள். ஆனால் கடந்த வாரம் யாரும் எதிர்பாராத நிலையில் பிரஜின் எவிக்ஷன் செய்யப்பட்டார். இந்த நிலையில் வெளியில் சென்ற பிரஜின் அவர்கள் வெளியிட்ட வீடியோவில் பிக் பாஸில் வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கும் எனக்கும் என் மனைவிக்கும் இதுவரை ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. மேலும் நான் உள்ளே சென்று இருந்த நாட்கள் அனைத்தும் உண்மையாக விளையாடியதாகவும் அதேபோல் இந்த பிக் பாஸ் வீடியோ எனக்கு நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுத்ததாகவும் அவர் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து கடந்த வாரம் சிறப்பாக விளையாடி நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வாங்கி எங்கள் அணியிடம் கொடுத்தேன். ஆனால் நான் அதே வாரம் எவிக்ஷன் செய்யப்பட்டு வெளியில் சென்றுவிட்டேன் என்று சிரித்தபடி புலம்பினார். மேலும் அனைவரும் என்னுடைய எவிக்ஷன் பற்றி பேசுகிறார்கள், அதில் எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. ஆனால் அனைவரும் இது அன்ஃபேர் எவிக்ஷன் என எனக்கு ஆதரவுகள் கொடுத்து வருகிறார்கள், அதற்கும் நன்றி என பிரஜின் தெரிவித்தார். இவர் வெளியிட்ட இந்த வீடியோ இணையத்தில் வைரலாக பலரும் பலவிதமான கருத்துக்களையும் தெரிவித்து வருகிறார்கள்.